ஒரு காரியம் 2க்கு மேற்பட்ட ஒரு காரியங்களை செய்யும் என்றால் 2 in 1 என்ன சொல்லுவோமா? 2 in 1, 3 in 1, இல்லை 4 in 1 மிந்தி வரும். அந்த டேப் ரெக்கார்டு, ரேடியோ, அந்த டிவிடி பிளேயர் வரலாம். அப்போ என்ன சொல்லுவாங்க? 3 in 1 அப்படிம்பாங்க. அப்போ 3 செயல்களையும் ஒரே அமைப்பு செய்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை 2 in 1 கிடையாது, 3 in 1 கிடையாது, 4 in 1 கிடையாது, ஆல் இன் 1. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சபைக்கு கொடுக்கப்பட்டது என்ன? ஆல் இன் 1. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும், உலகத்துக்கான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும், உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலையும் கொடுக்கும். கரங்களை தட்டி சொல்லுவோமா? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையுடைய மேன்மை என்ன? எல்லாரையும் எல்லாவற்றாலும்